சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் போமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். சப்னா, குட் மார்னிங். பரத், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அண்ட் நம்ம நல்லா இருக்கிறத காட்டிலும் வெளியில இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அதுவும் இப்போ வந்துட்டு 10th 12th ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. வீடே பரபரப்பா இருக்கு. எல்லா ஃபேமிலியிலும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அடுத்து உங்க பையன் என்ன பண்ண போறாரு, அடுத்து உங்க பொண்ணு எங்க போக போறாங்க, என்ன படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்விகள் தான் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. ஆமா, அதை தாண்டி என்னன்னா, இந்த 10th 12th ரிசல்ட்ஸ் வந்ததை தாண்டி நீங்க அடுத்து என்ன படிக்க போறீங்கிறத தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ்னா என்ன, நிறைய கன்ஃபியூஷன். ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரி ஒரு கவுன்சிலர், அதை தாண்டி ஒரு எஜுகேஷனலிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கெஸ்டா வணக்கம் தமிழாக்கு எடுத்துட்டு வரோம். ஆமா, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டா இவரை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுவும் இந்த சீசன்ல இவரை கையில பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு எங்களுடைய ஷோக்கு அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்துட்டு இவரால் வந்துட்டு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லும். கல்வி ஆலோசகர் திரு நெடுஞ்செழியன் சார் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறார் வணக்கம் தமிழா ஷோக்கு. அவரை நம்ம வரவேற்றலாம். ஹாய் சார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இன்னைக்கு நீங்க அது இந்த டைம்ல வந்திருக்கிறதுன்றது நீட் ஆஃப் த ஹார். ஸோ எப்படி இருக்கு சார் ரிசல்ட் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? 10th 12th ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கள். இது வந்து ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டியாக கன்சிடர் பண்ணுறது. ஏன்னா +2க்கு அப்புறம் நிறைய அகில இந்திய தேர்வுகள் இருக்குது. ஏறத்தாழ 60 தேர்வுகள் நடக்குது. இந்த 60 தேர்வுகளில் 55 தேர்வுகளில் உங்கள் +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. நீட் மாதிரி தான், நீங்கள் பாஸ் பண்ணிட்டா போதும், அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் போதும். அதனால் நாங்கள் இதையும் ஒரு பேக்கப் வச்சுப்போம், அதையும் ஒரு 55 ஆப்ஷன் நாங்கள் பேக்கப் வச்சுப்போம். ஆனால் எல்லாத்தையும் எழுதுங்க, கையில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வேணாங்கிறது ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். என்னன்னா, இப்போ 10th 12th ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களோட லைஃப்பில், ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸில் இருக்காங்க. எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரியே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷனும் கிரியேட் ஆகும். அண்ட் நிறைய பேரண்ட்ஸ்ட இந்த கொஸ்டின் கேட்கும்போது, என்ன கோர்ஸ் எடுக்க போகிறாங்க உங்களோட பையன் உங்களோட பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது பேரண்ட்ஸ் சொல்கிற காமனான ஒரு விஷயம் என்னென்னா, பையனுக்கு என்ன பிடிக்குமோ அது படிக்கட்டும், பொண்ணுக்கு எந்த காலேஜில் படிக்கணுமோ அது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேரண்ட்ஸ் ஒரு அப்ரோச்சில் இருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச் கரெக்டாக இல்லையா சார்? இல்லை, இது நிச்சயமாக வந்து 2 பேருக்குமே இன்ஃபர்மேஷன் தெரியாது. பெற்றோர்களுக்கும் தெரியாது, மாணவர்களுக்கும் தெரியாது. ஏன்னா இந்த உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துறைகள் இருக்குது. இப்போ டிசைன் படிக்கலாம், இதில் நீங்கள் வந்து ரிசர்ச் ஓரியன்டில் நிறைய போகலாம். அண்ட் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பொறியியல் எடுத்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 10 பிரான்ச் தான் தெரியும். பட் பொறியியலில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இது மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு, நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், இது எல்லாத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் அப்படின்னா, ஒரு பெரிய பஃபேல 300 வெரைட்டி வச்சிருந்து எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னா வெறும் கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் எடுக்க போகிறதில்ல, மற்றதெல்லாம் பார்க்க போகிறாங்க. இந்த நேம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம மற்ற இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம விடக்கூடாதுங்கிறத எங்களோட வேண்டுகோள் சார். அதாவது முதல்ல வந்துட்டு தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பார். இப்போ தெருவுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜே இருக்குது. முதல்ல யாரை கேட்டாலும் நான் வந்துட்டு இன்ஜினியர் ER போட்டுக்கிறேன், இல்லை காரில் டாக்டர் DR போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 விஷயம் தான் இருந்துகிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி சமீபத்திலையும் சரி, இப்போ ட்ரெண்டில் இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கோர்சஸ் இதெல்லாம் இப்போ வந்துட்டு சமீப காலத்தில் வந்திருக்கு. ஆனால் நல்ல ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கா? நிறைய துறைகள் இருக்குது. நீங்கள் எந்த துறைகள் எல்லாமே வந்து எந்த கல்லூரிகளில் படிக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கல்லூரி தான் முக்கியம். ஆமாம், இப்போ நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து ஒரு 10,000 சம்பளம் கிடைக்கும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். இதே நான் வந்து லோக்கலில் படித்தேன்னா, ஏதோ அடுத்த லெவல் இன்ஸ்டியூஷனில் படித்தேன்னா எனிவே பிட்வீன் ஒரு 12,000 to 20,000 கிடைக்கும். டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த டிகிரி எங்கே படிக்கிறாங்கிறது பொறுத்து தான். இப்போ நீங்கள் லோக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா உங்களுக்கு அவ்வளோ வேல்யூ கிடையாது. பட் IITயில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு 1C கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு கோர்ஸாக காலேஜான்னு பார்க்கும்போது காலேஜ் தான் மேட்டர், செகண்ட் தான் கோர்ஸ். அதாவது சொல்லப்போனால் ஒரு நல்ல காலேஜில் நான் நார்மல் கோர்ஸ் எடுத்தால் கூட எனக்கு அது வேல்யூ. ஆமாம், இப்போ நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து IITயில் பிடிக்காத கோர்ஸ் கிடைக்குது, ஏதோ எக்கனாமிக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ் கிடைக்குது. பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் லோக்கலில் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க IIT போவாங்களா இல்லை இன்ஜினியர் போவாங்களா? ஆப்வியஸாக IIT தான் போவாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷன் தான் பார்க்குறாங்க, கோர்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் கோர்ஸுங்கிறதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்டரி. ஏன்னா நம்ம நிறைய வந்து நம்ம லட்சத்தில் போட்டிட்டு தோக்குறது தான் பார்க்குறோம். ஃபியூ தௌசண்ட்ஸில் 100s கம்ப்ளீட் பண்ணி போகிறத வந்து நம்ம யாரும் பார்க்குறதில்ல. இதற்கான விண்ணப்பங்களோ இதை பற்றிய ஒரு தகவல்களோ இல்லாத தளத்தில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இப்போ அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஆப்ஷன்லாம் தெரியாது. ஏதோ சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஊரில் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் ஒரு 6 பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, 4 பேர் கரெக்டாக தப்பாக சொல்லுவாங்க. நம்ம கான்ஷியஸ் வச்சு நம்ம முடிவெடுப்போம். இன்றைக்கி ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு யூ ஹேவ் டு நேவிகேட் த்ரூ 1 crore ராங் இன்ஃபர்மேஷன். இதில் ஏன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இதில் எது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் எது எடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது.
இப்போ உதாரணமாக நாங்கள் சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஷான்னு ஒரு கேர்ள் தேனியிலேருந்து நான் பிஇ ஃபயர் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் அனுப்பியிருக்கோம். பிஇ ஃபயர் இன்ஜினியரிங். ஆமாம், இந்தியாவில் 80 பேர் தான் படிக்கிறாங்க. இது 1934 இருக்குது சார். இந்த 80 பேருக்கு வேலை தர ஆள் இருக்காங்களா? 200% வேலை கிடைக்கும். நீங்கள் வந்து ஏன்னா இந்த ஃபயர்னா நீங்கள் வந்து ஃபயர் ஃபைட்டிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய பேசிக்கலி வந்து ஏர்போர்ட் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நான் ஃபயர் வராமல் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து இது கிளியர் பண்ணோம், எதை நான் கிரியேட் பண்ணுங்கிறத பிஇ ஃபயர் இன்ஜினியரிங். ஃபயர் ஹசார்டஸ் வராமல் இருக்குது. ஒரு ஷிப் இருக்குது, ஷிப்பில் நீங்கள் ஆயில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஆயில் வந்து நான் லோட் பண்ணும்போது அன்லோட் பண்ணும்போது கீழே போட்டு ஸ்பார்க் ஆகிடக்கூடாது. அப்போ என்ன மாதிரி ஹோசஸ் பண்ணணும், எப்படி இதை வந்து நான் வந்து லோட் பண்ணணும், இது மாதிரி நிறைய ஃபயர் வந்து இட்ஸ் ஓஷன் ஆஃப் இது வந்து. ஏன்னா இதை வந்து ஏன் வந்து பொறியியலில் நம்ம மற்ற கல்லூரிகள் நம்ம இது பண்ணுறது இல்லைன்னா இதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக தேவை, அப்புறம் ஃபேக்கல்ட்டி தேவை. இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் வந்து இது 1939 வச்சுருக்காங்க. இது 84 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கோம். பாய்ஸ் அதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கோம். பட் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது. அதான் நம்ம தேடல் வந்து ஆழமாகவும் விரிவாகவும் இல்லைன்னா நமக்கு வைரங்கள் தென்படாது. நம்ம மண் எடுத்து நம்மளை தேடி வரதெல்லாம் நீட்டும் ஐஐடி மட்டும்தான் வரும். அதனால் மீது எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் தேடலை வந்து ஆழப்படுத்துறீங்களோ விரிவுபடுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வைரங்கள் தென்படும். இல்லைன்னா நம்ம மண் எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும். சார், இப்போ இதுலேருந்து என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு தேடல் வேணும், அந்த தேடலில் தான் நம்மளுக்கு வைரம் கிடைக்குன்றீங்க. இந்த தேடல் நிறைய பேருக்கு வந்துட்டு 11th இருந்து ஆரம்பிக்குது. 11th அப்புறமா சில பேருக்கு 12th தான் வரும், சில பேருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் எக்ஸாம் எழுதுறப்ப தான் வரும். இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோன்னு எந்த வயசுல இருந்து அந்த ஒரு தேடலை ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐடியலி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சவொடனே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அண்டு 9th 10th முடித்தோடனே, எஸ்பெஷலி 10th முடித்தோடனே நீங்கள் வந்து பார்த்தேன் 10th போகும்போது குரூப் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த குரூப் எடுக்கலாமா வேண்டாமா, இதை படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த குரூப்பில் என்னென்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அது வந்து மெயினாக வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் 10th முடித்த உடனே 10th உள்ளே வரும்போது பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் 11th உள்ளே வரும்போது 11th முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லது. ஏன்னா நிறைய மாறுதல்கள் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கக்கூடியது. சிவில் இன்ஜினியரிங் அதில் வந்துட்டு இந்த ஐடியில் மட்டும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. என்னென்னா இப்போ உலகளாவியெல்லாம் நிறைய லே ஆஃப்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏஐ வந்துட்டு மக்களை வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறது, ஐடி எடுக்கிறதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த ஏஐங்கிறது இப்போ வந்தது கிடையாது. இது வந்து 1956 இருந்திருக்கு. ப்ரொஃபஸர் ஜான் மெக்கார்த்தி ஃப்ரம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. நீங்கள் கூகுளில் போய் ஏஐ ஸ்டான்ஃபோர்ட் போட்டெலாம் காமிக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னாடி ஏஐ தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தது. பட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை விட இது வந்து கொஞ்ச நாள் வந்து ஏஐ தூங்கிட்டு இருந்தது. யாரோ ஒரு யங் மைண்ட் வந்து இதை டச் பண்ணும்போது அதை மிடாஸ் டச் மாதிரி அது ரேபிட் ஃபயரில் போயிட்டுருக்கு. பட் இது இப்போ ரீசெண்டாக வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஸர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ என்ஜின் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஐ பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து இட் இஸ் டபுளிங் இன் 7 months. அதே மாதிரி கோடிங் வந்து இட் இஸ் டபுளிங் இன் 70 days. இப்போ 2020 26 இந்த லாஸ்ட் 6 yearsல இப்போ இந்த ஸ்பீடில் இது இருந்ததுன்னா இந்த குழந்தைங்க படிச்சுட்டு வரும்போது அந்த 7 மாதங்கிறது 7 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 70 நாட்கள் அப்படிங்கிறது 7 செகண்ட்ஸ் கூட ஆகலாம். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகுதுன்னா நீங்கள் படிக்கிறது அந்த அளவுக்கு ஸ்பீடாக படிச்சுருக்கணும். நீங்கள் ஸ்பீடை வந்து குறைச்சிங்கன்னா பட் உங்களுக்காக அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் கோப்பப் பண்ண முடியாது. அதான் இப்போ நீங்கள் நிறைய ரிசர்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து கோவிட்னால இந்த குழந்தைங்களுக்கு வந்து 2 வருஷம் பின்னாடி வந்துச்சுங்களாம். அந்த ஸ்பீடு வந்து 25 வருஷம் பின்னாடி வந்துட்டாங்க இந்த 2 வருஷம் கோவிட்னால. இன்னைக்கு இந்த குழந்தைங்களால 3 மணி நேரம் எக்ஸாம் வேகமாக எழுத முடியாது. என்ன சார் இன்ட்ரெஸ்டலாக படம் மாதிரி இருக்கு. அந்த பிளானட்டுக்கு பிளாக் ஹோல் போயிட்டு வந்துட்டா ஒரு 8 வருஷம் போச்சுன்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி இந்த குழந்தைங்களால ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் அந்த அளவுக்கு கிடையாது. நீங்கள் எல்லாம் எக்ஸாம் வந்து தேர்வுகள் எல்லாம் ஆன்லைனில் வைக்கலையே, நம்ம கையில் தான் எழுத சொல்கிறோம். ஆனால் படிக்கிறது மட்டும் ஆன்லைனில் படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கையில் எழுதுறது பழக்கம், ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங் இஸ் த பெஸ்ட் லேர்னிங். இந்த கையில் எழுதுறத குறைக்க இப்போ நாங்கள்லாம் 2.5 மணி நேரத்தில் எழுதிட்டு 1/2 மணி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுவோம். இவங்களுக்கு அந்த ஸ்பீடு இல்லை இந்த குழந்தைங்களுக்கு. இது கோவிடில் 2 வருஷத்துக்கே இந்த தாக்கம் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லா இல்லாத கல்லூரியில் போய் 4 வருஷம் படிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களோட குவாலிட்டி எல்லாம் கீழே குறையும். அதான் நான் யூஸ்வலாக சொல்கிறது, ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து ஒருத்தர் 1 கிலோ கொடுக்குறோம், இன்னொருத்தர் 10 கிலோ கொடுக்குறோம். 10 ரவுண்ட் அடிக்க சொன்னால் ஃபஸ்ட் ரவுண்டில் 1 கிலோ கலர் வருவார். அடுத்த ரவுண்ட் அதே 2 பேருக்கு நான் 15 கிலோ கொடுத்தேன்னா 10 கிலோ கலர் வருவார். முதல்லையே 1 கிலோ கரால் 10 கிலோ தூக்க முடியும். நான் 4 வருஷம் மக்காக்கிட்டேன்னா அவர் திருப்பி வந்து இந்த ஸ்பீடை வந்து கோப்பப் பண்ண முடியாது. ஏன்னா வெளிநாடுகளில் இன்றைக்கி பாப்புலேஷன் கிடையாது. நம்ம அம்மா அப்பாக்கள் மாதிரி வளர்த்து அவங்க கல்யாணம் பண்ணி பேர குழந்தைங்களாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. 17-18 வயசில் துரத்தி விட்டுருவாங்க. நீங்களே போய் சம்பாரித்து படிக்கணும். அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. இவங்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னன்னா சார், முன்னாடி எல்லாம் வந்து யூஜிக்கு அப்புறம் ஒரு பிஜி மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ யூஜிக்கு அப்புறமா வந்து இந்த 6
months கோர்ஸ் 8 months கோர்ஸ் இதெல்லாம் வச்சு டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்வி வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் இலவசமாக கிடைக்குது. நீங்கள் காசு கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வேர்ல்டு பிக்கஸ்ட் டீச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் டேவிட் மெலன். டேவிட் மெலன் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரார். உலகம் முழுவதும் 72 லட்சம் பேர் படிக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து ஐஐடி மெட்ராஸில் 3.5 லட்சம் வாங்குகிறோம். ஏன்னா ஹார்வர்ட் தெரியாதனால நமக்கு ஐஐடி மெட்ராஸ் இது பெஸ்ட். அடுத்த பெஸ்ட்டை பார்க்கல. ஆனால் நீங்கள் அடுத்த பெஸ்ட்டை பார்க்குறதுக்கான தேடல் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அண்ட் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். அவர்கிட்ட பைத்தான் ஃப்ரீயாக படிக்கலாம். என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எல்லாமே இணையத்தில் வந்து நிறைய பல்கலைக்கழக துறை பேசிக்கலி பெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஃப்ரீயாக போடுறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் யூடியூப்பில் நம்ம மற்ற தேவையில்லாத விஷயங்களை தான் பார்க்குற மொழியை என்டர்டெயின்மெண்ட்டையும் இதை தான் பார்க்குற மொழி எஜுகேஷனுக்கு நம்ம இன்னும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். சார், இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் டிகிரி வாங்கியிருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வந்து குவைத்தில் ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்கேன். அப்ராடில் நிறைய எடுக்கிறேன். சிங்கப்பூரில் எடுக்கிறோம். அண்ட் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 11,000 இன்ஜினியர்ஸ் வந்து 2020 வந்து தே லாஸ் த ஜாப் அண்ட் 12,000 இன்ஜினியர்ஸ் தே லாஸ் த ஜாப். இது என்னென்னா, இப்போ வெளிநாடுகள் எல்லாமே வந்து அவங்க யாரை அனுப்புறதுக்கு உள்ள ரெடியாக இருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்டியூஷன்லேருந்து வராங்களோ. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய வடநாடுகளில் மெயினாக வட மாநிலத்தில் உள்ள பேசிக்கலி வட இந்தியாவில் உள்ள நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டிகிரியை வந்து கவுண்டரில் போய் 2 to 5 லட்ச ரூபா கொடுத்தா பிஹெச்டியே கொடுத்துட்றாங்க. சார், ஒரு யூனிவர்சிட்டி வந்துட்டு ஃபேக்காக ரோபோ வச்சுருந்தாங்களே சார், அனுப்பிச்சு விட்டாங்களே வெளியில் கிளம்ப. அது சாதாரண இடத்துல வைக்கல, முக்கியமான இடத்துல வச்சு எப்படி ஏமாத்திருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய நடக்கிறதுனால வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் நம்ம மேலே உள்ள நம்பிக்கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனாலும் உங்களை இந்தியன் தான் பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து ஸ்பெஷலாக வரீங்க, சவுத் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்கள் டிகிரி வந்து யூஜி டிகிரி நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் அப்போசல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அப்பார் ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார் ஐடினா இப்போ ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, எந்த காலேஜில் படிக்கிறாங்க, அதை ட்ராக் பண்ண முடியும். உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க, உங்கள் அப்பார் ஐடி மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்ததுனால பல்கலைக்கழகங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இதை வந்து மேண்டேட்டரியாக பண்ண சொன்னதால இப்போ மினிஸ்ட்ரி வந்து பண்ணுது. ஆனால் நிறைய விஷயங்கள் நமக்கு மேலே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் இப்போ போய் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிடுவோம், பின்னாடி வந்து கஷ்டப்படுவோம். ஆனால் யூஜி டிகிரி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டிகிரியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அதை ரிப்பீட் பண்ண முடியாது. திருப்பி வந்து 40 வயசில் உங்கள் டிகிரி அப்ரூவ்டு இல்லை அப்படின்னா, இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தெரியாது, அப்பா லோ லெவல் ஜாப் எடுத்து கஷ்டப்படுறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாடுகளில் போகும்போது நமக்கு உன்னிப்பாக வந்து யூஜி டிகிரி நல்லா இருக்கணும். அது நல்ல இன்ஸ்டியூஷனாக இருக்கணும், ரெப்புடேஷன் இருக்கணும். அந்த இன்ஸ்டியூஷன் ஏன்னா கவர்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி யாரும் வந்து நிறைய வந்து அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு பயம் இருக்கும். ஆனால் பேசிக்கலி வந்து வட இந்தியாவில் வந்து உங்களுக்கு நிறைய அவங்களாம் வந்து எதையுமே பார்க்குறதில்ல, யார் வந்து கேட்டாலும் கொடுத்துட்ருக்காங்க. இதனோட கான்சிக்வன்சஸ் தெரியாதனால எல்லாருமே இந்தியா முழுவதுமே நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். ஆனால் இப்போ நிறைய வந்து ஃபில்டரிங் பாயிண்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க, அந்த இன்ஸ்டியூஷனை எப்படி எவாலுவேட் பண்ணுறது. ஏன்னா நாங்கள் நிறைய குவாலிட்டி அக்ரெடிட்டேஷன் அந்த கான்ஃபரன்சஸில் பார்க்கும்போது எல்லா கவுன்சிலர் அட்டாச் டு எம்பசி எல்லாருமே நம்ம உங்களுக்கும் நமக்கும் தெரிஞ்சதை விட அந்த எம்பசியில் உள்ள கவுன்சிலருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2000 நடந்தது, 2020 நடந்துச்சு, எப்போ நடந்தது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அடுத்த கவுன்சிலர் வரும்போது அதை பார்த்துட்டு விசா கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த பையனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற இல்லை அனுப்புவாங்க. 2 விஷயம் இருக்குது. வெளிநாடுகளில் வந்து இப்போ பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் கிடைக்கிறதில்ல. அதனால் இங்கேருந்து அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இப்போ நிறைய ஏஜென்சிஸ்லாம் வச்சு நாங்கள் அனுப்பி விட்றதுக்கு அவங்க எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அது போனாங்கன்னா அவங்க போய் லோன் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்க படித்து முடிச்சோன்னு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அது அந்த கண்ட்ரிக்கு இன்கம், அந்த பல்கலைக்கழகம் சஸ்டெயின் ஆகணும், அதுக்காக அவங்களுக்கு பணம் வேணும். அது வந்து மாணவர்கள் யார் வந்தாலும் வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் படிக்க வச்சுட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, வேலை கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸை உங்கள்கிட்ட மணி வாங்கிடுறாங்கல்ல. இப்போ ஒருத்தர் போனால் ஒரு ஃபேமிலி ஆவரேஜாக 1 crore செலவழிக்கிறாங்க. பட் நாங்கள்லாம் இது வரைக்கும் மெரிட்டில் தான் அனுப்புகிறோம். எதுவுமே நான் வந்து பணம் கொடுத்து அனுப்புறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். மெரிட்டில் போகிறது ஈஸி. இன்னைக்கு ஷோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் பார்த்துருந்தேன்னா இந்நேரம் நான் ஒரு லண்டன், ஒரு ஜெர்மனி அப்படின்ற மாதிரி. சார், இப்போது நிறைய பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு துறை இன்னொரு துறையை சார்ந்து தான் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னீங்க. ஒரு ஐடி எடுத்தோம்னா லைஃப் சயின்ஸ் கூட ஒரு கமிட் ஆகி போகுது அப்படின்னு. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் படிக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க வேலை பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். அதாவது கோர் எடுத்திருப்பாங்க, நான் மெக்கானிக்கல் போகிறதே நான் கோர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுன்றக்கா இருப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு இன்டர்வியூ வருது, ஒரு ஜாப் வருது, ஐடிக்குள்ளே போயிடுவாங்க, வேறு ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போயிடுவாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோரில் வேலை பார்க்குறதுன்றது பெட்டரா இல்லை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து போகிறது பெட்டரா? எனக்கு வந்து கோர் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ நானும் உங்கள் அம்மா அப்பாலாம் பிறக்கும்போது நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் வந்து மொபைல்னு ஒன்று வரும் கனவுல நினச்சி பார்த்ததில்ல. கல்வியோட மிக முக்கியமான நோக்கம் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரது கிடையாது.
அதாவது உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் கல்வி. அதனால் வந்து கல்வியோட வேலை அப்படிங்கிறது கல்விக்கும் வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து நம்ம அதை தவறாக புரிஞ்சுருக்கோம். அது வந்து மெயினாக வந்து கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன்னா இப்போ டெக்னாலஜியே மாறிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து நீங்கள் மொபைலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேஜர் தான் யூஸ் பண்ணீங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக மாறுது. இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் என்ன நடக்குதுன்னா 20 போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய டெக்னாலஜிக்கல் ஓரியன்டேஷன் வந்ததுனால இந்த வளர்ச்சிகள் வந்து அபரிதமான வளர்ச்சிகள் அண்ட் அசூர வேகத்தில் வருது. நீங்களும் நானும் நினச்சி பார்க்க முடியாது, சுனாமி மாதிரி கோவிட் மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும். இதை இந்த ஸ்பீடுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த சிஸ்டமே உங்களை வெளியே தள்ளிட்டு போயிடும். இது எந்த ஃபீல்டாக இருந்தாலும். சார், ஏதாவது கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கலாமா? இந்த வயசில் நீ இந்த கோர்ஸ் எடுக்கிறியான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். மெயினாக அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளில் எப்போ வேணாலும் ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொருக்கு மாறிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த கல்விங்கிறது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம். இது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. உங்களுக்கு ஆர்வமான ஒரு துறை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ப்ரொஃபஸர் வந்து பிச்சப்பன் சார்னு ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தேன். அவர் ஒரு டாக் கொடுத்துருந்தார் அண்ணா லைப்ரரியில். அவர் என்ன கொடுத்துருந்தாருன்னா, எப்படி வந்து ஹியூமன் மைக்ரேஷன் நடந்தது, இது வந்து ஆஃப்ரிக்காலேருந்து அவங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்க, அப்போ சவுத்தில் எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து மதுரை கிட்ட வந்து ஜோதி மாணிக்கம்னு ஒரு இடத்துல தேடும்போது அந்த ஜீன் வந்து இருந்திருக்கு. அப்படின்னா வந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இங்கே வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க. இந்த ஜீன் இருக்குது. இந்த ஜினோமிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகே. இப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து இது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய துறைகள் இன்னும் அறியப்படாது. நான் இப்போ ஒரு புக்கில் படித்தேன், பிரெட்டு கண்டுபிடிச்சி 3000 வருஷம் கழிச்சு தான் சாண்ட்விச்சே கண்டுபிடிச்சாங்களாம். இது மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் விட்டுட்டு மற்ற விஷயங்களை பண்ணுறதுனால நமக்கு தெரியுது. சரி, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த ஏஐ கோர்ஸ் அப்படின்றது எடுக்கிறாங்க. இது ஃபியூச்சர் இருக்க போகுது, ஃபியூச்சரே ஏஐ தான், அது போக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏஐக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்? ஏஐ பல்கலைக்கழகங்களும் நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏஐக்கு வந்து ஆசிரியர்கள் கிடையாது. உலகம் முழுவதுமே வந்து நீங்கள் அக்யூட் ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவர், இதை நீங்கள் புதுசாக தான் படிக்கணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒரு சிலபஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் அந்த சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா நான் சொன்ன அந்த ப்ரொஃபஸர் டேவிட் மேலே வந்து பழைய புக்கெல்லாம் கிழிச்சு போடுங்க, ஃபியூச்சருக்கு படிங்கன்னு சொல்கிறார். நம்ம பழசை நல்லா படிங்கன்னு சொல்கிறோம். நம்மளும் இன்னும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அகடமிக் லீடர்ஷிப், விஷனரி லீடர்ஷிப் உள்ளவங்க வந்து வேணும். அது வந்து இருந்தால் அவங்க உலகளாவிய வாய்ப்புகளை பார்த்துருந்தாங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் என்ன வளர்ந்த பல்கலைக்கழகங்கள் நடக்குது, அதை எப்படி நம்ம பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரலாம், நம்ம குழந்தைங்களுக்கு இதை எப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து நமக்கு தேவைப்படுது. அது நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம முன்னேறல. அந்த பாயிண்டில் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் குழந்தைங்களோட திறமைகள் வந்து வீணடிக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் திறமையுள்ள மாணவர்கள் இருக்காங்க, ஆனால் தளங்கள் வந்து சரியாக இல்லை, அவங்களுக்கான கட்டமைப்புகள் சரியாக இல்லை, அவங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான தளங்கள் இல்லாதனால குழந்தைகள் வந்து திசை மாறி போய் பின்னாடி எங்களை மாதிரி ஐயோ இதெல்லாம் யாராவது சொல்லி தான் நான் படிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்குது. சார், சொன்னீங்க நிறைய திசை மாறி போகிறாங்க, அவங்களுக்கான தளம் கரெக்டாக இருக்க மாட்டேது அப்படின்னு, சூப்பர் பிரெயின்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு. ஆனால் உங்களை மாதிரியான நிறைய பேர் அதை வந்துட்டு கரெக்டாக வழிகாட்டி கொண்டு போகும்போது எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ தொடர்ந்து அந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கே ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னைக்கு ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஒன் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்றத நீங்கள் இதை சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்ன சொல்ல? ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப்புலேஷன் உலகத்தில் எங்கேயும் கிடையாது, உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து யூஜி நல்லா படிங்க, நல்ல இன்ஸ்டியூஷன் போங்க, அப்போ தான் போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாடுகளில். ஏன்னா எல்லா பல்கலைக்கழகங்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெரிட் அப்படிங்கிறது கல்வி ஒன்றுக்கு தான். உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் எந்த நாட்டினர்னு பார்க்க மாட்டாங்க, எந்த ரிலிஜன் பார்க்க மாட்டாங்க, எந்த கேஸ்ட்னு பார்க்க மாட்டாங்க, என்ன ஜெண்டர்னு கூட பார்க்க மாட்டாங்க. கல்வி எல்லா தலையும் உடச்சிட்டு போகும். ஆனால் நீங்கள் படிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. அண்டு உலகளாவிய வாய்ப்புகளை நல்லா பாருங்கள். இங்கே ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான், இங்கே உள்ள இந்த தாண்டி இந்தியாவுக்குள்ளே தான் அப்படிலாம் கிடையாது. இப்போ நிறைய ஏரியாஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் கூட நான் மேகசினில் எழுதிட்டு வரேன். இப்போ வந்து ஃபீமேல் மெடிசன் த்ரூ மெஷின் லேர்னிங்னு ஒரு கோர்ஸ் வருது, அப்புறம் குளோபல் ஹெல்த்னு ஒரு கோர்ஸ் வருது, அப்புறம் வந்து அனிமேட்ரானிக்ஸ்னு ரொம்ப 95லேருந்தே இருக்குது. அதேமாதிரி வந்து உங்களுக்கு லக்ஸுரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தனியாக கோர்ஸ் இருக்குது. இது மாதிரி எனாமஸ் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கோர்ஸஸை நல்லா தேடுங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் அதுக்கான தகுதிகள் எல்லா இடத்துலையுமே எல்லா ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, என் ஃபீல்டில் ஒரு 25% 50% தெரிஞ்சுட்டு வந்து அந்த பையனை எடுத்துக்கிறேன், ஒன்றுமே தெரியாதவன்னு நான் எடுக்க தயாராக இல்லை. அப்போ அந்த தகுதிகளை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு எப்படி வந்து உதவணும், அது எப்படி நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். அண்ட் உங்கள் தேடலை வந்து ஆழப்படுத்துங்க, விரிவுபடுத்துங்க. பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய வாய்ப்புகள் நிறைந்த உலகம், நம்ம வாய்ப்புகளை பார்க்க மறுக்கிறோங்கிறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த மெயினாக வந்து இந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களால் தேட முடியலன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக போய் பாடுறதுக்கான எவ்வளோ சீக்கிரம் நம்ம டாப்புக்கு போகணுமோ அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் லான்ச் தான். அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது என்னோட தாழ்மையான
என்னோட வேண்டுகோள். சூப்பர் சார். தொடர்ந்து நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நிறைய மாணவர்களை வந்து மேம்படுத்திட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எங்கள் ஷோக்கு அதுவும் இந்த நீட் ஆஃப் த ஹாரில் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். சன் டிவி குழுமத்துக்கும் இந்த வணக்கம் தமிழகத்துக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ